ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச நூடுல்ஸுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்குறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட பழகிடுவாங்க. காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் சட்டி போட்டு அதில் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா குட்டீஸ்க்குங்கிறனால. ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் நான் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டுங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகாயை வகுந்து சேர்த்துக்கலாங்க. குட்டீஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏனாதானோன்னு செய்யாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சோன்னா அவங்களுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட பழகிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோங்க. தக்காளியும் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நிறையா வெஜிடபிள்ஸ் போடுறதுனால இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க கேப்சிகம் இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம அவைலபிலிட்டி பொறுத்து தான். இப்போ நான் வந்து என்கிட்ட கேரட்டும் பீன்ஸும் இருக்குது. என் பாப்பாவுக்கு வந்து கேரட்டும் பீன்ஸும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து செய்கிறேங்க இது. இனிஷியலாக வந்து அவங்க நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. பட் இந்த மாதிரி நான் டேஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தா நூடுல்ஸை ஒதுக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க வந்து கேரட்டும் பீன்ஸையும் எடுத்து சாப்பிட பழகிட்டாங்க இப்போ நல்லாவே. இப்போ வந்து நான் நூடுல்ஸ் மசாலா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான். இது நல்லா இதிலே வந்து போட்டு வதக்கிட்டிங்கன்னா பச்சை வாடை சீக்கிரமாக உங்களுக்கு போயிடும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல் போடுறேன், அதனால இப்படியே தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நூடுல் பேக்கெட் இருக்கும் இல்லையா, ஹோட்டல் பேக், அதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் தனியாக கொதிக்க வச்சு வேக வச்சு அந்த நூடுல்ஸை எடுத்து போட்டு நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். இது நான் இன்ஸ்டன்ட் நூடுலுங்கிறனால இதிலே தண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்துடும். காய் குட்டி குட்டியாக போட்டனால நல்லாவே வெந்துடும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.